அம்பத்தூர் ஒருகடம் எல்லா சாமி அரசு அனுமதி பெற்ற பார், நோ பார்க்கிங், எல்லா கடவுளுடைய படம்லாம் போட்டு கடைசியாக இயேசு கிறிஸ்துடைய படத்தையும் போட்டு வச்சுக்கிறாங்க. என்ன காரணத்துக்காக போட்டாங்கன்னு இந்த பேனர் அடித்தவங்களையும் அது இங்கே ஒட்ட சொன்னவங்களையும் தான் கேட்கணும். அது என்ன காரணத்துக்காக இந்த பார் என்ற இடத்துல இந்த பேனரை போட்டு வச்சுக்கிறாங்கன்னு தெரியல. கடவுளை குடிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தாரு அப்படின்றதுக்காக போட்டு வச்சுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. கடவுளும் குடியும் ஒன்றும் என்ன யோசிக்க தோணுது. குடிகாரனோ கடவுள் ஆகிட்டானோ அப்படின்னு யோசிக்க தோணுது. பார்ப்போம். அனைத்து தெய்வங்கள் என்று சொல்கிற தெய்வங்களுக்கு மத்தியில் இயேசு கிறிஸ்துவனுடைய படமும் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கிறது, அச்சிடப்பட்டிருக்கிறது. அதை ஒரு ஒயின் ஷாப் மனையில் அதை ஒட்டியிருக்காங்க. நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். நான் ஒரு டெம்பிள், இந்து டெம்பிள் பக்கத்தில் ஒட்டுவாங்க. இது மாதிரி நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். அதுவும் இந்த இது அம்பத்தூரை சேர்ந்த இடம். இது ரொம்ப பெருசாக நீட்டமாக ஒரு இடம் இருக்குதாங்க. அதில் ஒட்டுறதுக்கு பெருசாக நீட்டமாக எல்லோரும் ஒரு 10 சாமிகளை வச்சு கடவுள்னு சொல்லிக்கொள்ளுங்கள படமாக எடுத்து ஒட்டி வச்சுருக்காங்க. யார்? எங்கே? ஒயின் ஷாப்பு போகிற வழியில் முனையில் என்ட்ரன்ஸ். எதுக்காக இங்கே ஒட்டினாங்க அப்படின்னு தெரியல. இந்த மாதிரி குடிக்காரர்கள் ஆல்கஹால் எடுத்துக்கிறவங்களுக்கு சாமி கும்பிட்டு போய் குடிக்கணுமான்னு தெரியல. எதனால ஓட்டினாங்க இந்த படத்தெல்லாம்? அதுவும் இயேசு கிறிஸ்துனுடைய படத்தையும் இங்கே ஒட்டி வச்சுக்கிறது பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. அது எதை நினச்சி இயேசு கிறிஸ்து படத்தை அது அங்கே இந்த கடவுள் என்று சொல்கிற படங்களோட சேர்க்குறாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி ஒரு குடிக்கிறவர்கள் குடிக்கலாம், தப்பில்லை. ஒரு அளவோடு குடித்தா நல்லாயிருக்கும். வெளிநாட்டிலலாம் குடிப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய சீதோஷ்ண நிலை குளிர் பிரதேசமாக இருக்கிறதுனால அந்த குளிரை தாங்கிறதுக்காக அந்த சூடு கொடுக்கக்கூடிய உடலுக்கு சூடு கொடுக்கக்கூடிய அந்த ஆல்கஹாலை எடுத்துக்குவாங்க. நல்ல ஒரு குளிர் இல்லாத இருக்கிறதுக்கு அந்த ஆல்கஹாலை எடுத்துக்குவாங்க. அது இங்கே நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் இது அதிகமாகவே இருக்குது. அது ஒரு குடி பழக்கமாகவே மாறிடுச்சு. ராத்திரி பகலும் குடிச்சிட்டு வேலைக்கு போகாத வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு வீட்டுக்குள்ளே அமக்கலாம் பண்ணுறது இங்கே நடக்கிற சர்வசாதாரணமாக நடக்கிற விஷயம். இப்போது இந்த காலகட்டத்தில் 30 வருஷம் முன்னாடி இது ரொம்ப அதிகமாக இருந்தது. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. கொஞ்சம் டீசெண்டான குடிகாரெல்லாம் மாறி இருக்காங்க இப்போ தற்போதைய 2024 இதில். அது மாதிரி குடி என்பது ஒரு போதை, இல்லை, போதையை தரக்கூடிய விஷயம், ஒரு தூக்கத்தை தரக்கூடிய விஷயம். இந்த மாதிரி குடிக்கிறவர்களுக்கு இது ஒரு பழக்கமாகிட்டது. போதையை கொடுக்குது. இது போல் பல போதைகள் இருக்கிறது. எப்படி இவருங்க குடித்து ஆல்கஹால் எடுத்துக்கொண்டு போதையை அனுபவிக்கிறது ஒன்று, இது போல பல போதைகள் இருக்கிறது. அதில் முதலாவது போதை எதுனா மத போதை. இது மது போதை. ஆல்கஹால் எடுத்துக்கொள்வது மது போதை. சாமி கடவுள் என்று பல வேஷங்களில் திரிப்பவர்கள் மத போதை. இந்த 2 போதைகளுக்கு வித்தியாசம் சுத்தமாக கிடையாது. ஏன்னா இவங்க என்ன செய்கிறாங்க, குடிகாரங்க என்ன செய்கிறாங்க, குடின்ற ஒரு இதில் சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அதில் விட்டுட்டு குடிச்சிட்டு படுத்துக்கிறது. அது குடும்பத்துக்காக கொடுக்கறது கிடையாது, சேமிப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது. குடிச்சு தன்னுடைய வருமானத்தை குடிச்சே அழிச்சிருது. இது ஒரு போதை. அதே மாதிரி தான் மத போதையும். மத போதை என்ன பண்ணுறாங்க, எடுத்துகிட்டு போயிட்டு தான் சம்பாதிக்கிற படத்தை சாமியார் கையிலையும் பூஜாரி கையிலையும் பாஸ்டர் கையிலையும் கொடுத்துட்டு இன்றைக்கி வெறுங்கை நிற்கிறார்கள். இந்த குடிக்காத போதையில் இருக்கிற மத போதையர்களையும் இந்த மாதிரி 2 போதைகளும் தெரிய வேண்டும். அதுதான் இங்கே நடக்க வேண்டிய வேலை. 2 போதைகளையும் விட்டு நாம் வெளியே வந்தால்தான் நம்முடைய குடும்பம் சீர்படும், சிறப்பாக இருக்கும், நம்முடைய சந்ததி சீராக இருக்கும், வளமாக இருக்கும். எனவே இந்த மாதிரி ஒரு சிறப்பான சிந்தனையை நம்ம சிந்திக்கணும். சிறப்பான சிந்தனை, ஒரு உயர்ந்த சிந்தனையை நம்ம சிந்திச்சு அதன்படி நம்ம வாழ்ந்தா தான் வாழ்க்கையில் வெற்றி. இன்றைக்கு பல தேவைகள் இருந்து விலைவாசி ஒரு பக்கம் ஏறிக்கிற போது இதையெல்லாம் நம்ம பொருட்படுத்தவே கிடையாது. என்ன
குடிக்கிறவங்க குடிச்சுன்னு தான் இருக்காங்க, கோயிலுக்கு வரும், கோயிலுக்கு போய் காணிக்க கொடுக்குறோம், காணிக்க கொடுத்துன்னு தான் இருக்காங்க. இதை பற்றி எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பவர்கள் ஒருவரும் இல்லை என்கிறது பைபிள். நான் சொல்லலைங்க, பைபிள் சொல்லுது. இதை பற்றிலாம் சிந்திப்பார் ஒருவரும் இல்லை அப்படின்னு நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. எதிர்காலத்தை சிந்திக்காத, தன்னுடைய சந்ததியை பற்றி சிந்திக்காத, தன்னுடைய சந்ததிகளுக்கு பிள்ளைகளுக்கு ஒரு வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுக்காத இன்றைய பெற்றோர்கள் ஒரு கவலையினமான ஒரு நிர்விசாரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய கிறிஸ்தவர்கள் ஆன்மீகத்தை மையமாக வைத்து இயங்கிக் கொண்டிருக்கிற மக்கள் கடவுளுக்காக 1000 லட்சம் செலவு செய்கிறார்கள். கூட பிறந்த அண்ணன் தம்பிகளுக்கோ அக்கா தங்கச்சிகளுக்கோ பெற்றோர்களுக்கோ அண்ணன் தம்பிகளுக்கோ ஒரு பைசா கொடுப்பதில்லை. உறவுகளுக்கு ஒரு கஷ்டம் என்றால் கொடுத்து உதவுவதில்லை. இந்த குடியில் இருக்கும் போதையர்களும் ஆன்மீகத்தில் இருக்கும் போதையர்களும் மது போதையர்களும் இப்படியாகத்தான் ஒரு நிர்விசாரமான வாழ்க்கை, ஒரு நிர்மூலமாகி கொண்டிருக்கிறது. இவர்களுடைய வாழ்க்கை எப்படி போயிருக்கிறது? நிர்மூலமாகி கொண்டிருக்கிறது. இவர்களை அறியாமலே இவர்கள் வாழ்க்கை நாசமாகி கொண்டிருக்கிறது நண்பர்களே. அதையெல்லாம் இந்த மது போதையிலும் மத போதையிலும் இருக்கிற மக்கள் சிந்திக்க வேண்டும். வெளிநாட்டில் வந்து குடிக்கிறாங்கன்னா குளிர் பிரதேசம், வெளிநாட்டில் வந்து டை கட்டிக்கிறாங்கன்னா அது குளிர் பிரதேசம். இந்த ஹோட்டலெல்லாம் காற்று போகக்கூடாதுன்னு இப்படி டைட்டாக போட்டு டையை கட்டிக்கிறாங்க. ஆனால் இந்தியாவில் தமிழ்நாட்டிலையும் ஸ்கூலுக்கு போகிறோம் வேலைக்கு போகிறோம் டை கட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி வேஷம் அவனுங்க பார்த்து இவங்களும் ஒரு வேஷம். இதனால் என்ன செய்யுது? பிள்ளைகளோட டை கட்டின்னு காற்று போகாத இடத்துல ஷூவை மாட்டின்னு படிக்கிற பிள்ளைங்க உட்கார்றதுனால காற்று வராது, அதுங்களுக்கு ஆரோக்கியம் கெட்டு போகுது. உடல் காற்றோட்டமாக இல்லாததுனால உடல் சுருங்கி போகுது, உறுப்புகள் வளர்வதில்லை. படித்து 5வது முடிக்கிறதுக்குள்ள கண்ணாடி போட்டுக்குது இன்றைய குழந்தை, தமிழ்நாட்டு குழந்தை, இந்தியா குழந்தை, உலக அளவில் குழந்தைகள். இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியத்தை மையமாக வைத்து இயங்கவில்லை இந்த உலகமானது, இந்த ஆன்மீகமானது அறிவினத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. வாங்கர்சி லாசஸ் அவர்கள் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாத ஒருவர், இதை பற்றியெல்லாம் ஆரோக்கியத்தை பற்றி எண்ணி பார்க்காதவர், ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாதவர், அடுத்தவருடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாத பால் தினகரன் அவர்கள் தன்னுடைய தலைக்கு டை எடுத்துக்கொண்டு வேடதாரிகளை சுற்றி திரிகிறார்கள். இந்த கிறிஸ்தவர்களுக்கு 2 போதைகள், அது 2 போதைகள் சொன்னா கிறிஸ்தவர்களுக்கு என்ன செய்வாங்க? ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சைக்கு போடலாம் முடியாது, இருக்கவே முடியாது, ஓடுவான், போதை ஏறி போச்சு ஓடுவான். அதே மாதிரி இந்த ஆல்கஹால் எடுத்துக்கிற போதைகள் என்ன செய்வாங்க? அவங்களுக்கு குடிக்கலாம் முடியாது. அதெல்லாம் லைனில் காலையிலே லைனு, அந்த ஒயின் ஷாப்பு கலகட்டம், ஞாயிற்றுக்கிழமை அதுவும். இவங்க சர்ச்சில் வந்து 20 ஜபம், பாஸ்டிங் ப்ரேயரு, சனிக்கிழமை ஜபம், ஞாயிற்றுக்கிழமை ஜபம், செவ்வாய்க்கிழமை ஜபம், புதன்கிழமை காலையில் ஜபம், சாயந்தரம் ஜபம். இந்த ஒயின் ஷாப்லேயே தான் காலையில் சாயந்தரம் மதியம் எந்த நேரமும் ஓடிங்குது. ஆன்மீக தலமும் கடவுள் வழிபாட்டு தலங்களும் 24 மணி நேரம் செயல்பட்டு இருக்குது. இந்த குடிகாரர்களும் இந்த ஆல்கஹாலை எடுத்துக்கொண்டு 24 மணி நேரம் மயக்கத்திலே இருக்கிறார்கள். 2 மது போதகர்களும் மது பிரியர்களும் மயக்கத்திலேயே இருக்கிறார்கள். மது பிரியர்கள் மயக்கத்திலேயே இருக்கிறார்கள். ஆன்மீகம் என்பது ஒரு மயக்கம், ஆன்மீகம் என்பது ஒரு போதை, இறை வழிபாட்டு என்பது ஒரு போதை. இந்த மயக்கத்திலிருந்து நாம் வெளிவர வேண்டும். இந்த மயக்கம் நாம் தெளிந்தால்தான் நாம் தெளிந்த புத்தியோடு இங்கே வாழலாம். நம்முடைய சந்ததியும் நாமும் ஆயுசு அதிகரிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடலாம். அதை விட்டுட்டு நான் போய் கடவுளை தான் குதிக்க போகிறேன், நான் மணிகளை கைத்தட்ட போகிறேன், நான் மணிகளில் பாட்டு பாட போகிறேன், நான் மணிகளை பூஜை செய்ய போகிறேன், மணிகளில் மந்திரம் சொல்ல போகிறேன், மணிகளில் பட்டடிச்சுக்க போகிறேன், மணிகளில் கொட்டை போட்டுக்கு போகிறேன், ஆயுசு முடிஞ்ச கொட்டை போட்டுன்னு போகிறேன், ஆயுசு முடிஞ்ச நான் கையில் கயிறு கட்டின்னு போகிறேன். ஒரு பயணம் தராது இந்த செயல்கள் எல்லாம். ஒரு மனிதனுக்கு இப்படியெல்லாம் ஒரு மனிதன் ஃபாலோ பண்ணால், நடைமுறையில் இருந்தால் அவர்களுக்கு ஒரு நன்மையும் ஏற்படாது. நண்பர்களே, விழிப்புணர்வு அடைய வேண்டும். அந்த மயக்கத்திலிருந்து மது போதை ஆன்மீக போதையில் நாம் இந்த மயக்கங்களிலிருந்து வெளியேற வேண்டும். அதை விட்டு விலக வேண்டும். நல்ல ஒரு வாழ்க்கை நமக்கும், நம்முடைய சந்ததிக்கும், நம்முடைய சரீரத்துக்கும், நம்முடைய சந்ததியினுடைய சரீரத்துக்கும், தலைமுறையினுடைய ஆரோக்கியத்திற்கும் நாம் பாடுபட வேண்டும். அதற்காக நம்முடைய நேரத்தையும் காலத்தையும் பணத்தையும் செலவிடப்பட வேண்டும் என்கிறது நான் சொல்லவில்லை, பைபிள். நண்பர்களே, ஒரு வாழ்வியல் புத்தகம் இன்றைக்கு அது ஒரு வழிபாட்டு புத்தகமாக மாறிவிட்டது. வழிபாட்டு புத்தகமாக மாற்றிவிட்டார்கள் இந்த ஆன்மீக போதையர்கள். இவர்கள் போதையர்கள் இல்லை, போதையர்கள். போதையிலேயே எந்நேரம் இருப்பார்கள், ஜபமும் பாட்டும்.
ஒரு வெற்றி வேலை என்கிறது பைபிள். இந்த ஜபம் பண்றதெல்லாம் ஒரு வெற்றி வேலை. இந்த ஜபத்துக்கு அர்த்தம் தெரியாத இந்த கள்ள போதர்கள் நம்முடைய காலங்களையும் நம்முடைய காசையும் நாம் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி வெயில் காய்ந்து மழையில் நனைந்து நாம் சம்பாதிக்கும் காசையெல்லாம் இவர்கள் கள்ளத்தனமாக எடுத்துக்கொள்கிறார்கள். நம்முடைய ஏமாற்றி மழைக்கு நம்முடைய வருமானத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். நம்முடைய மழைக்கு அவருடைய பாக்கெட்டில் நம்முடைய பைசாவை போட்டுக் கொள்கிறார்கள். நண்பர்களே, விழித்தெழுங்கள், விழித்தெழுங்கள், மானுடமே விழித்துக்கொள், மானுடமே விழித்துக்கொள் என்று நான் உங்களுக்கு வேண்டிக் கொள்கிறேன். எனவே என்னுடைய வீடியோஸை முழுமையாக பாருங்க, தொடர்ந்து பாருங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் நண்பர்களே.